Hi friends. இன்னைக்கு எல்லாருடைய மொபைலுக்கும் ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய மொபைலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு எஸ்எம்எஸ் வந்துருச்சு. அது என்ன எஸ்எம்எஸ் பாத்தீங்கன்னா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ல இருந்து தான் எஸ்எம்எஸ் வந்திருக்குது. ஒரு கவர்மெண்ட் தரப்புல இருந்து தான் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்காங்க. எஸ்எம்எஸ் வந்து எல்லாருடைய மொபைலுக்கும் வருவதுக்கு காரணம் என்ன, இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், இதுக்கு வந்து என்ன ரீசனுக்காக அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீடைல் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயங்கள். அது உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க பக்கத்துல இருக்கவங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க நண்பர்கள், உங்க உறவினர்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் தான். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். சோ உங்க மொபைலுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கும். அந்த எஸ்எம்எஸ் நீங்க செக் பண்ணீங்கன்னா அதுல என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா, உங்க மொபைலுக்கு ஒரு இன்டர்நேஷனல் கால் வரும்போது அந்த இன்டர்நேஷனல் கால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்திய நாட்டுடைய மொபைல் நம்பர், அதாவது ஒரு லோக்கல் நம்பரோ ஒரு எஸ்டிடி கால் நம்பரோ இல்ல நம்பரே இல்லாம கூட இருந்துச்சுன்னா, உதாரணத்துக்கு லோக்கல் நம்பர் அப்படின்னா நம்மளுடைய மொபைல் நம்பர் பாத்தீங்கன்னா இந்திய நாட்டுப்படி +91 அப்படிங்கிற ஸ்டார்ட் ஆகும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகி உங்க நம்பருக்கு கால் வந்துச்சுன்னா அது நாங்க வெளிநாட்டுல இருந்து பேசுறோம், ஃபாரின்ல இருந்து பேசுறோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி வரக்கூடிய நம்பரை உடனே வந்து இந்த சர்வீஸ் கால் ப்ரொவைடருக்கு நீங்க கால் பண்ணி அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் அப்படிங்கிற மாதிரி 2 டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்திருக்காங்க. அதாவது 1800110420 அப்படிங்கிற ஒரு நம்பரும், இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு கால் போகல பிஸியா இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஒரு நம்பரும் கொடுத்திருக்காங்க 1963. இந்த 2 நம்பருக்கும் நீங்க கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் இருந்து கால் வந்துச்சு, அது வந்து ஒரு இந்திய நாட்டுடைய நம்மளுடைய +91 அப்படிங்கிற மொபைல் நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, லோக்கல் நம்பரு இல்லனா எஸ்டிடி கால் நம்பரு அப்படிங்கிற மாதிரி நீங்க விவரத்தை சொல்லணும். அப்படி இல்ல நம்பரே இல்லாம கூட கால் வந்துச்சுன்னா கூட நீங்க இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சோ இது எதுக்கு சொல்லியிருக்காங்க, என்ன ரீசன் அப்படிங்கிற விவரத்தை பத்தி பார்ப்போம். அதாவது இப்ப பெரும்பாலும் வெளிநாட்டுல இருந்து போன் வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டு நம்பர்ல இருந்து தான் கால் பண்ணோம். அவங்க வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, வெளிநாட்டுல இருந்து கால் பண்ணவங்க எல்லாருமே நம்மளுடைய இந்திய நாட்டுடைய மொபைல் நம்பரான லோக்கல் நம்பரான +91 அப்படிங்கிற ஸ்டார்ட் ஆற மாதிரி நம்மளுடைய மொபைல்ல இருந்து வர மாதிரி அவங்க வந்து இன்டர்நேஷனல்ல இருந்து அவங்க வந்து கால் பண்றாங்க. சோ கால் பண்ணி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பர்சனல் டீடைல்ஸோ இல்ல பேங்க் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸோ இல்ல ஒரு நிறைய விஷயங்களை வந்து அவங்க வந்து வாங்கி இது மாதிரி பண்றாங்க. சோ இது வந்து ஒரு சட்ட விரோதத்துக்குமான விஷயம் சொல்றாங்க. இந்திய நாட்டு மொபைல் நம்பரான +91 அப்படிங்கிற ஸ்டார்ட் ஆற நம்பரை வந்து அவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா இது வந்து நம்ம நாட்டுல அவங்க அனுமதி பெறாம அவங்க வந்து கால் பண்றாங்க. சோ இதனால நமக்கு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்க்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, ஒரு தீவிரவாதத்து கூட இது வந்து பயன்படுத்தக்கூடிய விஷயம் இருக்குது. சோ அதனால யாராவது உங்களுடைய இன்டர்நேஷனல் கால் வந்தா அப்படின்னா அந்த இன்டர்நேஷனல் கால் வந்து ஒரு லோக்கல் நம்பரோ இல்ல ஒரு இந்திய நாட்டுடைய +91 அப்படிங்கிற ஸ்டார்ட் ஆகக்கூடிய நம்பரோ ஒரு எஸ்டிடி கால் நம்பரோ இல்ல நம்பரே இல்லாம கூட வந்துச்சு அப்படின்னா நீங்க உடனே வந்து இந்த டோல் ஃப்ரீ நம்பரான இந்த நம்பருக்கு வந்து நீங்க ரிப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் நம்மளுடைய மொபைல் நம்பருக்கு வரக்கூடிய எஸ்எம்எஸ். சோ இந்த எஸ்எம்எஸ் வந்து எல்லாருடைய மொபைல் நம்பருக்கும் வந்திருக்கும், என்னுடைய நம்பருக்கும் வந்துருச்சு, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்பர், எங்க வீட்டுல இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸ் நம்பர் எல்லாருடைய மொபைல் நம்பருக்கும் இந்த எஸ்எம்எஸ் வந்து வந்திருக்குது. சோ அதனாலதான் இந்த இம்பார்ட்டன்ட் விஷயத்த வந்து நான் வீடியோவா எடுத்து போட்டிருக்கிறேன். சோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் மட்டும் இல்லாம எல்லாத்துக்குமே தெரியக்கூடிய விஷயமா இருக்கணும். சோ அதனால இந்த வீடியோவை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. சோ இந்த வீடியோவை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க. சோ இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ யார் யாருக்கெல்லாம் இந்த எஸ்எம்எஸ் வந்திருக்குது வரல அப்படிங்கறத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இதே நம்பர் வந்து கிட்டத்தட்ட மற்ற மாநிலத்துல வந்திருக்குது. மற்ற மாநிலத்துல வந்து வந்திருக்கிறதுனாலதான் இதை பத்தி சொல்லியிருக்காங்க. அதாவது உத்தரப்பிரதேசத்துல கிட்டத்தட்ட 6 தடவை வந்து இந்த மாதிரி போன் வந்து வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. ஆந்திரால கிட்டத்தட்ட 11 தடவை வந்து இந்த மாதிரி போன் வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. மகாராஷ்டிரால 2 தடவையும், கேரளாவையும் 2 தடவையும், ஒடிஷால 1 தடவையும் இந்த மாதிரி போன் வந்து வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து ஒரு இல்லீகலாக வந்த போன் தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு இந்த இது வந்து ரிப்போர்ட் பண்ணும் அப்படிங்கறத கவர்மெண்ட் தரப்புல இருந்து தான் எஸ்எம்எஸ் வந்திருக்குது. சோ இதை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. சோ மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ந்து இது போன்ற நிறைய இம்பார்ட்டன்ட் விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தமிழ் ஒன்ற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.